ஐப்பசி பௌர்ணமி மட்டுமன்றி சித்திரை முதற்கொண்டு 12 மாதங்களிலும் வரும் பௌர்ணமி திருநாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தலம் இருகாலூர். கிழக்கு நோக்கிய ஆலயத்தின் அழகிய தோரண வாயிலில் நுழைந்ததும் மகா மண்டபம் உள்ளது. மகா மண்டபத்தின் பலிபீடத்தை அடுத்து நந்தியம் பெருமான் வீற்றிருக்கிறார். அர்த்த மண்டபத்தினுள் நுழையும் முன்னர் விநாயகர், முருகன் தரிசனம் கிடைக்கிறது. கருவறையில் இறைவி தேன்மொழி அம்மை அற்புத தரிசனம் தருகிறாள். இறைவி சன்னதியின் இடபாகத்தில் உள்ள சன்னதியின் அர்த்த மண்டபத்திற்கு எதிரே பலிபீடத்தை அடுத்து நந்தியம் பெருமான் தரிசனம் கிடைக்கிறது. கருவறையில் இறைவன் தேனீஸ்வரர் சிவலிங்க திருமேனியராக அருள்பாலிக்கிறார். அடிக்கடி வாழ்வில் பிணக்கு ஏற்பட்டு மனக்கசப்படையும் தம்பதியர் இத்தல இறைவனை வேண்டினால் அவர்களுக்குள் ஏற்படும் மனக்கசப்பு நீங்கி வாழ்வில் இனிமை சேர்த்து தம்பதியர் ஒற்றுமை மலர வரங்களை நல்குவார் இந்த தேனீஸ்வரர். பெரும்பாலான சிவாலயங்களில் இறைவனின் இடபாகத்தில் அம்மை சன்னதி கொண்டிருப்பாள். அவிநாசி, கொடுமுடி, குரக்குத்தளி, களந்தை முதலிய இடங்களில் வலபாகத்தில் அம்மை அமைந்திருக்கும் நிலை உண்டு. இருகாலூர் தலத்திலும் இதேபோல அம்மை வலபாகத்தில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இத்தல அம்மனை திருமணமாகாத பெண்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வழிபட்டு வந்தால் திருமண தடை நீங்கி விரைவில் மகப்பேறு கிட்டும். கர்ப்பிணி பெண்கள் வேண்டிட அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். தல விருட்சங்களாக காசி வில்வ மரமும் மகா வில்வ மரமும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் நிறை நிலவு வழிபாடு என இப்பகுதி பக்தர்களால் போற்றி மாதந்தோறும் இத்தலத்தில் சிறப்பாக வழிபாடு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் மாலை 4 மணிக்கு மேல் சிறப்பு வழிபாடு துவங்குகிறது. இந்நாளில் பக்தர்கள் அகத்தூய்மை மன தூய்மையுடன் கருவறைக்குள் சென்று தாமே இறைவன் தேனீஸ்வரருக்கு திருமஞ்சனமும் செய்கின்றனர். மகா சிவராத்திரி நாளில் 4 கால பூஜைகள் சிறப்பாக இத்தலத்தில் நடைபெறுகிறது. சிறப்பாக இந்நாளில் இப்பகுதியை சுற்றியுள்ள பக்தர்கள் திரளாக வழிபாட்டிலும் கலந்து கொள்கிறார்கள். திருமணம் கைகூடியவர்கள், பிள்ளை பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள், வாழ்வில் வறுமை நீங்கி சகல காரியங்களில் வெற்றி கிடைத்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்றவர்கள் ஏராளம் என்கின்றனர் பக்தர்கள். இந்த திருத்தலம் அமைந்துள்ள இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் காவிலிப்பாளையம் வழியாக புன்சை புளியம்பட்டி செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இருகாலூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சற்று தூரம் நடந்தால் கோவிலை அடையலாம். பேருந்து வசதியும் உள்ளது. நம்பியூரிலிருந்து கால் டாக்ஸி, ஆட்டோ வசதியும் உள்ளது. தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 11 வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.